ஆல் ஃபெயில் திமுக அப்படின்னு சொல்றாரு. 503 வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறீங்க. ஒரு இடத்துல 60% சொல்றாரு, ஒரு இடத்துல 70% சொல்றாரு, 85% நிறைவேற்றிருக்கோன்னு சொல்றாரு. எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆரம்பத்தில் இருந்து ஆல் ஃபெயில்னு சொல்லிக்கிட்டே வந்தீங்க. அத்தனை தேர்தலையும் திமுக ஜெயிச்சுட்டே வந்துருச்சு. எப்படி மீண்டும் மீண்டும் கிளைம் பண்ணுறீங்க? நாங்கள் 90% முடிச்சிட்டோம், 80% முடிச்சிட்டோம், 505 வாக்குறுதிகள் ஒன்றொன்றாக படித்து இது முடித்து விட்டார்களா இல்லையா என்று பேசுவதற்கு நாங்கள் தயார். நீங்கள் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்ற ஒரு பதிவை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏன் அந்த அளவுக்கு பதட்டம் வந்துச்சு? எந்த இடத்துல அந்த விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை அவரை வடிவேலு என்ற ஒரு நடிகரை வைத்து சிறுமைப்படுத்தியது, அவங்க மண்டபத்தை இடித்ததுலேருந்து இந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எதிராக இருந்திருக்கார்கள். அப்போ இது பொருந்தாது அப்படின்ற ஒரு கமெண்ட்டோடு முடிஞ்சிருது. தொடர்ந்து சட்டசபை தேர்தல் நடக்குது. திமுக பிரதானமாக எதிர்க்கிறது அப்படின்றது பாஜகவை எதிர்க்கிறாங்க. களத்தில் அதிமுக இருக்கிறத மறந்துருச்சா? இது அண்ணா திமுகங்கிற கட்சி இல்லாமல் கலைச்சி கையோட டெல்லி பக்கம் கூட்டிகிட்டு போய் அது பிரான்ச் ஆஃபீஸ் ஆக்கிட்டு எடப்பாடியை தமிழ்நாடு பிரான்ச்சுக்கு தலைவர் ஆகிட்டீங்க. வணக்கம் நேயர்களே, இது வாரும். என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அடுக்கடுக்கான காரணங்களை முன்வைக்கும் முதலமைச்சர். மறுமுனையில் 5 ஆண்டு கால ஆட்சிக்கான ரிப்போர்ட் கார்டு, ஆல் ஃபெயில் திமுக என்று ரிப்போர்ட் கார்டு வழங்குகிறது பாஜக. கூட்டணியில் புதிய கட்சிகளுடைய வரவு, தொகுதி பங்கீடு, விருப்பமனு விநியோகம் என்று அனைத்து தரப்பிலும் தேர்தல் பணிகள் மிக வேகமாக ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. யாருடைய வியூகம் பலிக்கும், யார் வெற்றி பெறுவார்கள் என்று பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பாக அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக தரப்பில் சூர்யா வெற்றிக்கொண்டான். அதே போல பாஜக தரப்பில் திரு எஸ்டி சூர்யா இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதலில் சூர்யா வெற்றிக்கொண்டான். ஆல் ஃபெயில் திமுக அப்படின்னு சொல்றாரு. 503 வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறீங்க. ஒரு இடத்துல 60% சொல்றாரு, ஒரு இடத்துல 70% சொல்றாரு, 85% நிறைவேற்றிருக்கோன்னு சொல்றாரு. எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. என்டிஏ கூட்டணி நீங்கள் உச்சரிக்கும் போது பார்த்தேன். இங்கே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி நீங்கள் சொல்லும்போது என்டிஏ கூட்டணி நீங்கள் முதலமைச்சர் சொன்ன ஒரு திராவிட கட்சிக்கான முதலமைச்சரை சொல்கிறேன். அவர் சொன்னதை இப்போ நீங்களும் சொன்னீங்க. அதே தான் திரும்பி நானும் சொல்கிறேன். என்டிஏ கூட்டணி நீங்கள் எடப்பாடி கூட்டணி நீங்கள் சொல்லலை. அந்த அளவுக்கு ஒரு கட்சியே காண போச்சு. அதையே தேடி கண்டுபிடிக்கிற இடத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாடு வந்துருச்சு. அப்படின்னா பிஜேபியோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன வரி அதுக்காக சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஆள் கொடுத்ததில் ஆல் ஃபெயிலு, ஆல் பாஸு இதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, முடிவை யார் எடுக்கிறது? மக்கள் எடுக்கணும். இது ஆரம்பத்தில் இருந்து ஆல் ஃபெயில்னு சொல்லிக்கிட்டே வந்தீங்க. அத்தனை தேர்தலையும் திமுக ஜெயிச்சுட்டே வந்துருச்சு. ஆள வேண்டிய தலைவன் அடுத்து யாருன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் சொல்ல வேண்டாம் சார். இன்றைக்கி அவர் பிஜேபி சூர்யா சார் கூட சொல்ல வேண்டாம். அதிமுக உள்ள இந்த ஒரு எம்எல்ஏ ஐயப்பன் இன்றைக்கி அசம்பிளிலே எழுந்திருச்சு அடுத்தும் நீங்களே முதல்வராக ஆக வேண்டும்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரோட திட்டங்களும் அவர் கொண்டு வந்த நலத்திட்டங்களும் இருந்தாலும் அவர் ஓபிஎஸ் ஆதரவாளராக தான் இருக்கிறார். அப்படிதான் எங்கே வேணாலும் போட்டுமே சார். ஒரு உணர்வு, அந்த உணர்வு யாருக்கு வரணும்? அது அதிமுககாரருக்கு வருமா? தொண்டம் போட்ட ஓட்டில் எம்எல்ஏ ஆனாலே வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பேசிட்டுவேன் இருந்துக்கிட்டே பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு தலைவர் இருக்காருன்னா இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். அதில் மாற்றம் இல்லை. இதில் கேட்குறீங்க ஆல் ஃபெயிலு. என்ன ஃபெயிலு? மக்கள் ஓட்டு போடுறதுனால அனைத்து எலெக்ஷன்லேயும் ஆல் பாஸு அப்படி போகுமே. அப்படியே 10% எது செய்யலைன்னு நீங்கள் கேட்குறீங்க. 60 சொன்னீங்க, 70 சொன்னீங்க, இப்போ 80 சொல்கிறீங்க. 10% சொல்லணும், 20% செய்யாமல் கூட இருக்கட்டுமே. செய்யலைன்னே வச்சுக்கோங்களேன். யார் காரணம்? எடப்பாடி காரணம். நேரடியாகவே சொல்கிறேன். கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற இடத்துல பிஜேபி ஒன்றிய அரசு. தமிழ்நாடு இன்னும் தன்னாட்சி அதிகாரத்தில் வட்டானம் சுப்பாடி மாதிரி இது ஒன்றும் சுயாட்சி கண்ட்ரோல் இல்லை. என்ன இருந்தாலும் நீங்கள் உங்கள் வரி பணம், ஏன் வரி பணம், மொத்த வரி பணத்தையும் முதல்ல முழுங்கிட்டு இருக்கு. பிஜேபிங்கிற முதல்ல முழுங்கிட்டு இருக்கு. தின்னது போக மீதியை தான் நமக்கு எடுத்துங்க கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கொடுத்த வாக்குறுதியில் 90% நிறைவேற்றிட்டு மீதி 10-20% ஏண்டா நிறைவேற்றலை அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி பப்ளிக் கேட்கணும். கேட்டாலும் ஒரே பதில் பப்ளிக்கே புரிஞ்சுக்கிச்சு. என்னடான்னா வரவேண்டிய நிதியை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் போராடுறாரு. யாருக்கான நிதி? இங்கே ஓய்வூதியம் கேட்குறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கான நிதி.
எனக்கு பணி நிரந்தரம் பண்ணுன்னு சொல்கிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு உண்டான அந்த நிதி இதெல்லாம் எங்கேருந்து வரும்? நாங்கள் என்ன ட்ரம்புக்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வருவோம்? கேளுங்க, யார் கொடுக்கணும்? ஒன்றிய அரசுலேருந்து வரணும். அப்போ வரலன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரே போராடுறாரு. இங்கே மக்கள் போராடுது, தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசை எடுத்து போராடுறாரு. எதிர்கட்சியாக இருக்கிற ஆள் 65 எம்எல்ஏ வச்சுட்டு எங்கே போராடணும்? அவர் இங்கேருந்து போய் என்ன தெரியுமா பண்ணிட்டு வர்றாரு? இந்த 20-30 வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த ஃபண்டு எதுவும் ரிலீஸ் பண்ணாதீங்க, பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த தேர்தலில் இவங்களை நம்ம தோக்கவே அடிக்க முடியாது, அதனால் எதுவும் கொடுக்காம பார்த்துக்கோங்கன்னு தமிழ்நாடை வளரக்கூடாமல் பார்த்துக்கிற இடத்துல எடப்பாடி, வளர்த்து கொண்டு வர இடத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கலாம். பாஜக தொடர்ச்சியாக திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவங்க நிதி கொடுக்கல அப்படின்ற அதே குற்றச்சாட்டை மறுபடியும் வைக்கிறாரு. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் நிறைவேற்ற முடியலன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. சட்டசபையிலையும் முதலமைச்சரே அதை சொல்றாரு, தன்னாட்சி அதிகாரத்தில் முழுமையாக நாங்கள் இல்லை அப்படின்றத சொல்றாரு. உங்களுடைய பாரு. முதல்ல என்டிஏ கூட்டணியை பற்றி சொன்னார். முதல்ல யூபிஏ அப்படின்னு இவங்க கூட்டணியோட பேர், திமுக கூட்டணின்னு கிடையாது. அதே போன்று இண்டி அலையன்ஸ் இந்தியா அப்படின்னு அதில் ஒரு சூழ்ச்சி பண்ணி இந்தியான்னு பேர் வைக்கிற மாதிரி ஒரு கூட்டணி பேர். இப்போ அதுவும் இல்லைன்ட்டாங்க. இப்போ என்னமோ இல்லைன்னு யாரும் சொல்லலைங்க. இல்லை, அந்த பேரை மாற்றிட்டாங்க. அதாவது என்னது, செக்யூலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ், அதுக்கு தமிழில் வந்து என்னமோ தெரில, அது என்னமோ பேர். இப்போ இந்தியா கூட்டணின்றது இல்லைன்றது முழுவதுமாக நேற்று முதலமைச்சர் அறிவித்ததில் தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்தியா கூட்டணி என்பது கலைக்கப்பட்டு விட்டது. அதுதான் பிரேக்கிங் நியூஸு. ரெண்டாவது, நாங்கள் கூட்டணி இருக்கிறவங்கள்லாம் சேர்ந்து எங்களுடைய தலைவர்கள், பிரதமராகட்டும், முன்னாள் முதல்வராகட்டும், அமமுக தலைவராகட்டும், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி கூட்டம் மக்கள்கிட்ட பரப்புரை ஜனவரி 23 பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பிப்ரவரி 20 ஆயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் திமுகவில் காங்கிரஸ் இருக்கா, மற்ற கட்சிகள் இருக்கா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியும். எந்த சந்தேகம், எதனால அந்த சந்தேகம் எழுது உங்களுக்கு? கேசி வேணுகோபால் வந்து விளக்கத்தை கொடுத்துட்டாரு, கேசி வேணுகோபால் வந்து பிரஸ் மீட் பண்ணிட்டாரு, பேசிட்டாங்க. அது இன்னும் முடியல இல்லையா? அவங்க அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இன்னுமே அவர்கள் தலைவர்கள் இப்போ காங்கிரஸில் ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டு சொல்லதா சொன்னாங்க, கூட்டணிக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு. அதை மீறி மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர். திமுகவுக்கே தெரியும், போனால் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. காங்கிரஸ் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, விஜய்ன்ற ஒரு கட்சியில் இருக்கார் அப்படின்றது தெரியுது. அப்போது இவர்களுக்கு கேசி வேணுகோபால் சொல்கிறத ஏற்றுக்காமல் இருக்கிறதுன்றது உங்களுடைய விருப்பம். அதே நேரத்தில் மாணிக்கம் தாக்கூர், சம்மந்தப்பட்ட மாணிக்கம் தாக்கூரே சொல்லிட்டாரு, கூட்டணி பற்றி நான் பேச மாட்டேன்னு. வேற என்ன அதில் குழப்பம் இருக்குன்னு திருப்பி இப்போ போட்டிருக்காரு. செல்வ பெருந்தகை அவர் கட்சிக்காரர் தான். அவர் இன்றைக்கி ஃபுல்லாக சட்டசபையில் முதல்வர் புகழ்ந்ததுக்கு அவர் பதிவு போட்டிருக்காரு. அரசவை புலவர்கள் யார் அப்படின்னு ஏதோ போட்டிருக்காரு. அப்போது இன்னும் அது முடியல. இவங்க ஏதோ முடிக்கணும்னு பார்க்குறாங்க, முடியுமா முடியாது அது ரெண்டாவது. ஆனால் இன்றைக்கி தேதியில் கூட்டணி இங்கே உறுதி ஆகிடுச்சு, அங்கே உறுதி ஆகலை. இப்போது நாங்கள் இவங்க வந்து 15 வருஷமாக இருக்கோம், 20 வருஷமாக இருக்கோன்றாங்க. இன்றைக்கி வரைக்கும் இவர்களால் ஒரு கூட்டு பரப்புரை செய்ய முடியல இல்லையா, தலைவர்களை அழைத்து. அப்போ கூட்டணி இன்னும் இறுதி வடிவம் பெறாமல் இருக்குது அப்படின்றது தான் அவர் சொன்ன கூட்டணிக்கான பதிலாக நான் இதை சொல்லிட்டேன். இப்போது ஃபெயிலியர் கவர்மெண்ட் அப்படின்னு எங்கள் மாநில தலைவர் அப்படி சொல்கிறார் என்றால், அவங்ககிட்டே ஒரு சின்னதாக ஒரு 1லிருந்து எந்த அளவுகோலை எடுத்துக்கிறது? இப்போ நாங்கள் மதுராந்தகத்தில் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரே மேடை ஏறிட்டோம் அப்படின்றதுக்காக நாங்கள் வலிமையானவங்க, இவங்க இன்னும் மேடை ஏறலை அப்படி எடுத்துக்க முடியுமா? ஏன்னா மதுரையில் மக்கள் நீதி மையம் கட்சி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க, அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அதே நேரத்தில் நீங்கள் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது அப்படின்ற ஒரு பதிவை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏன் அந்த அளவுக்கு பதட்டம் வந்துச்சு? எந்த இடத்துல அந்த அவர்கள் தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை தான். நாங்கள் அஃபிஷியலாக எங்கள் பக்கத்தில் அது மாதிரி எதுவும் போடல. பட் எங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சில பேருடைய கருத்தாக அது இருக்கலாம். அது அவர்களுடைய முடிவு, கூட்டணி வைக்கணும் வைக்க வேணானது. பட் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை, அவரை வந்து வடிவேலு என்ற ஒரு நடிகரை வைத்து சிறுமைப்படுத்தியது, அவங்க மண்டபத்தை இடித்ததுலேருந்து அந்த வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எதிராக இருந்திருக்கார்கள். அப்போ இது பொருந்தாது அப்படின்ற ஒரு கமெண்ட்டோடு முடிஞ்சிருது. நம்ம கருத்து அது ரொம்ப வெளிப்படையா இருந்ததே, ஆதங்கத்தை ரொம்ப வெளிப்படையா பாஜக வெளிப்படுத்தினதை பார்க்க முடிஞ்சது. அப்போ தேமுதிக திமுகவோட கூட்டணி வச்சதுல உங்களுக்கு எந்த ஏமாற்றமோ ஆதங்கமோ எதுவுமே இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஒரு க்ளோஸ் எலெக்ஷன்ல ஒரு 500,000 வாக்குகள் கூட வித்தியாசம் தான். அந்த வகையில் அவர்கள் இல்லாது போனது சில வகையில் பின்னடைவாக கூட இருக்கலாம். அது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். இப்போ நம்ம இந்த தோல்வி அடைந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தலைப்புக்குள்ளே போகணுன்னா,
அதற்கு காரணம் என்னவென்றால் இப்போ இவரும் சொன்னார் 80% முடிச்சிட்டோம், முதல்வரும் மாற்றி மாற்றி சொல்கிறார் 80% முடிச்சிட்டோம், 90 முடிச்சிட்டோம், 99 முடிச்சிட்டோன்னு. ஓப்பனாக உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சே நான் வைக்கிறேனே. இப்போது இவர்கள் வாக்குறுதி 90% முடிச்சிட்டோன்றாங்க. நாங்கள் ஒரு 20 நாட்களாக உட்கார்ந்து பல பேரை வைத்துக்கொண்டு இந்த 505 வாக்குறுதிகளில் நம்பர் போட்டு எது முடிச்சிருக்காங்க முடிக்கலன்னு லிஸ்ட் எடுத்திருக்கோம். 20% வாக்குறுதிகள் கூட பார்ஷலி கூட நிறைவேற்றப்படவில்லை. 80% வாக்குறுதிகள் கை வைக்கப்படவே இல்லை. நான் உங்களுக்கு சேலஞ்சே பண்ணுறேன், 1லேருந்து 505 நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். 1லேருந்து 505 ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்கள் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். 7. இப்போ 7வது வாக்குறுதி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் அமைக்கப்படும், செம்மொழி பூங்காங்கள் அனைத்தும் மாநகராட்சிகளிலும் அமைக்கப்படும், சிறந்த தமிழ் நூல்கள் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும், தமிழ் எழுத்து வடிவம் பாதுகாக்க சட்டம் கொண்டு வரப்படும். இந்த 4 விஷயங்களில் 3 விஷயங்கள் நடக்கவே இல்லை. இல்லை சார், 3 விஷயம் நடந்திருக்கு. 3 விஷயம் நடக்கல. அந்த செம்மொழி பூங்காக்கள் அமைக்கக்கூடிய பணிகள் நடத்தி அனைத்து மாநகராட்சிகளிலும் அது சொல்லுங்கள். 22 மாநகராட்சிகள் இருக்குது. எவ்வளோ மாநகராட்சிகளில் செம்மொழி பூங்கா ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். தமிழ் எழுத்து வரி வடிவம் பாதுகாக்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்களான்னு கேளுங்க. இது போன்று பல விஷயங்கள் நீங்கள் எந்த நம்பர் சொன்னாலும் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறப்போ நீங்கள் எப்படி மீண்டும் கிளைம் பண்ணுறீங்க நாங்கள் 90% முடிச்சிட்டோம், 80% முடிச்சிட்டோம், 505 வாக்குறுதிகள் ஒன்றொன்றாக படித்து இது முடித்து விட்டார்களா இல்லையா என்று பேசுவதற்கு நாங்கள் தயார். அப்போது அப்படிப்பட்ட ஒரு பொய்யை ஏன் மக்களிடம் கொண்டு செல்கிறீர்கள்? அதனால் இது ஃபெயிலியர் கவர்மெண்ட் அப்படின்றது எங்களுடைய கருத்து. இல்லை, அவங்க வைக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, கொடுத்த வாக்குறுதிகளில் எதெல்லாம் எங்களால் சாத்தியப்படுத்த முடியுமோ நிறைவேற்ற முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபண்டு வராததுனால அந்த திட்டங்கள்லாம் சில நிற்கிது. அப்படி பல்கலைக்கழகங்களில் இருக்கைகள் அமைக்கக்கூடிய முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறாங்க, செம்மொழி பூங்கா அமைக்கக்கூடிய பணிகள் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது ஒரு வாக்குறுதி சொல்லிவிட்டு அதில் 10% முடிச்சுட்டு அதனால் இது கண்டுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதாதுன்றது உங்களுடைய கருத்து. இதில் சொல்கிறாங்க இந்த வாக்குறுதிகள், இது வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகள் புத்தகம். 505 வாக்குறுதிகள் முடிச்சுட்டு அடுத்த 2 பேரை ரொம்ப முக்கியம் படிக்கிறேன். இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்த 505 வாக்குறுதிகள் அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளை எல்லாம் தமிழக அரசின் தற்போதுள்ள கடுமையான நிதிநிலை சூழ்நிலையில் அரசு கடன் 6 லட்சம் கோடியாக இருக்கும்போது செயல்படுத்த முடியுமா என்கின்ற ஐயம் ஏற்படும். அவங்களே சொல்கிறாங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. தற்போது அரசின் மேல்மட்டத்தில் தலைவிரித்தாடும் ஊழலை ஒழித்தும் அரசின் சார்பில் செய்யப்படும் வீண் செலவினங்களை அறவே தவிர்த்தும் வருவாய் இழப்புகளை தடுத்தும் உற்பத்தியை பெருக்குவதன் மூலமும் வரி வருவாயை கணிசமாக அதிகரித்தும் புதிய வருவாய் ஆதாரங்களை பரிசீலித்தும் முறையான நிதி நிர்வாகத்தை உறுதி செய்வதன் மூலமும் கூடுதலாக தேவைப்படும் நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. இங்கே எங்கே இருக்குது மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு இவங்க 4 விஷயம் சொல்லியிருக்காங்களே, இது பண்ணி பணம் ரெடி பண்ணி இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு இவர்கள் பொறுப்பா மத்திய அரசாங்கம் பொறுப்பா? இவ்வளோதான் நம்மளுடைய கேள்வி. உங்கள் தேர்தல் அறிக்கையிலேயே அப்பட்டமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல, கடன் இருக்குது, பாக்கி இருக்குது அப்படின்ற ஒரு வரி கூட இங்கே இடம் பெறல. இப்போ நீங்கள் சொன்ன செலவை குறைச்சிங்களா? மேல் மட்டத்தில் இல்லை சார், அது வந்து ஒழிச்சிங்களா? என்ன பண்ணீங்கன்னு இல்லை, சலுகை இல்லை. மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டியது, வரி பகிர்வை கொடுக்க வேண்டியது கட்டாயம். நிதி திரட்டல்ல இதுவுமே அடங்கும். நிதி பகிர்வில் கடந்த வருடம் நிதிநிலை அறிக்கையில் சட்டமன்றத்தில் சமர்ப்பித்ததை காட்டிலும் 1800 கோடி ரூபாய் அதிகமாக தான் மத்திய அரசாங்கிடம் வந்திருக்கின்றது என்பதை இந்த வருட நிதிநிலை அறிக்கை நம்மளுக்கு காண்பிக்கின்றது. அப்போது கொடுக்குறேன்னு சொன்ன ஷேரில் குறைஞ்சதா எதுவுமே வரல. கொடுக்கறதுன்னு உயர்த்தணும்னு கேட்குறாங்க. அது காலமாக கேட்டுட்டு இருக்காங்களா? இப்போ மட்டும் ஏன் கேட்குறாங்க? 10 ஆண்டு காலம் காங்கிரஸோட ஆட்சியில் இருக்கும்போது இந்த கோரிக்கைகளை வைத்தீர்களா? 7% இருந்தது நிதி பகிர்வு. இவங்க 15 ஆண்டு காலம் ஜிஎஸ்டி பற்றி இல்லை, அது இன்டைரக்ட் டேக்ஸ், அது நம்ம கன்சாலிடேட் பண்ணிட்டோம். நிதி பகிர்வு ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக வருது. 7% இருந்தது 10வது ஃபினான்ஸ் கமிஷனில். இவங்க மூன்று ஆட்சி, அதாவது 1999 2014 வரைக்கும் 16 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் அந்த நிதி பகிர்வு 7% 4% குறைஞ்சிருக்கு. அப்போது இவ்வளோ மத்திய அமைச்சர்களை வச்சுருந்தீங்க 3 கவர்மெண்ட்டில். நம்ம தமிழ்நாட்டினுடைய தேவை குறைந்து கொண்டே வரும்போது அப்போது நீங்கள் ஏன் குரல் உயர்த்தவில்லை என்றால் அப்போ உங்களுக்கு மத்தியில் மந்திரி சபை கிடைச்சது, 2G மாதிரி நிறைய சலுகைகள் கிடைச்சது. இப்போ உங்களால் மத்தியில் மந்திரி சபை அமைக்க முடியல.
அதனால இந்த குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. எம்ஜிஆர் காலத்திலேருந்து இதே தான், ஆட்சியில் இருந்தால் ஒரு பேச்சு, ஆட்சியில் இல்லை என்றால் ஒரு பேச்சு. ஆனால் உறுதியாக சொல்கிறேன், இது வரைக்கும் 16 நிதி கமிஷன் வந்திருக்கு, ஃபினான்ஸ் கமிஷன்ஸ். அதில் கடந்த நிதி கமிஷனில் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்கீடு என்பது 4.07. இந்த நிதியாண்டில் 0.2%, அதாவது 4.09 உயர்ந்திருக்கின்றது. இந்த 16 நிதி கமிஷனில் முதல் முறையாக குறைஞ்சிட்டே வந்த தமிழ்நாட்டு சிறிதளவேனும் உயர்ந்திருக்கின்றது பாஜக ஆட்சியில் தான். அப்போ நீங்கள் ஆட்சி செய்யும்போது உத்தரப்பிரதேசத்திற்கு 19% போயிட்டு இருந்தது, இப்போ அதை நாங்கள் 16 குறைச்சிருக்கோம். அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மை, நம்மளுக்கு நிதி பகிர்வு அதிகமாக வருகின்றது, கம்மியாக வருது. இப்போ கம்மியாக வருதுன்றப்போ இப்போ பிரதமர் நினச்சா போய் உத்தரப்பிரதேசத்துக்கு 50,000 கட் பண்ணி இங்கே 50 கொடு அப்படின்லாம் கொடுக்க முடியாது. அரசியலமைப்பின் பால் இயங்குகின்ற ஒரு நாடு. உற்பத்தியை பெருக்கிட்டு இருக்கிறோம், நிச்சயமாக தொழில் நிறுவனங்கள் அதிகமாக வருது. இப்படிலாம் இருக்கிறப்போ பகிர்வு அதிகமாக வேணுன்றது நியாயமான கோரிக்கையாக இருக்குது. கொஞ்சமாக தான் அதை வந்து சரி செய்ய முடியும். ஏன்னா 1950 ஒரு நடைமுறையை பின்பற்றிட்டு வராங்க. இப்போ கடந்த நிதி கமிஷனில் ஒரே ஒரு இறுதியாக ஒரு கருத்து சொல்லிடுறப்போ, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபி டு த கண்ட்ரி, தமிழ்நாடு இந்திய ஜிடிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி மகாராஷ்டிரா பண்ணுது, தெலுங்கானா பண்ணுது, ஆந்திரா பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு 10% அடிப்படையாக நிதி ஒதுக்குவதற்கு அளவுகோலாக வைங்க அப்படின்னு புது ஷரத்து கொண்டு வந்திருக்கோம். அது கொண்டு வந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு 8,000 கோடி ரூபாய் கட்டாயிருக்கு, பீகாருக்கு ஒரு 6,000 கோடி ரூபாய் கட்டாயிருக்கு, தமிழ்நாட்டுக்கு வெறும் 400 கோடி ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றா தான் சரி செய்ய முடியும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உத்தரப்பிரதேசத்துக்கு 3% குறைச்ச எங்கள் அரசு. இத்தனைக்கும் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், நீங்கள் அங்கே ஆட்சி செய்யும்போது உத்தரப்பிரதேசத்தில் உங்கள் ஆட்சி இல்லை, ஆனால் நீங்கள் ஏற்றிக்கிட்டே போனீங்க. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போதும் குறைச்சிக்கிட்டே வரோம்னா இதை சமநிலைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது மிக நீண்ட காலம் எடுக்கும் அப்படின்றது தான் ரியாலிட்டி. நிச்சயமா வரி பகிர்வு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கிறார். அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான விஷயத்தை மேற்கோள் காட்டி என்டிஏ கூட்டணி ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற அடுக்கடுக்கான காரணங்களை முன்வைக்கிறாரு. தொடர்ந்து சட்டசபை தேர்தல் நடக்குது, திமுக பிரதானமாக எதிர்க்கிறது அப்படின்றது பாஜகவை எதிர்க்கிறாங்க. களத்தில் அதிமுக இருக்கிறத மறந்துருச்சா அதிமுக? நாங்கள் எங்கே சார் மறந்தோம்? இதான் அதிமுகங்கிற கட்சி இல்லாமல் கலைச்சி கையோடு டெல்லி பக்கம் கூட்டிகிட்டு போய் அது பிரான்ச் ஆஃபீஸ் ஆக்கிட்டு எடப்பாடியை தமிழ்நாடு பிரான்ச்சுக்கு தலைவர் ஆகிட்டீங்க. அதான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமா சார்? இதில் என்ன புள்ளி விவரத்தோட நான் என்ன கேட்குறேன், கிடைக்கிற அரை மணி நேரத்தில் பெரிய புள்ளி விவரத்தெல்லாம் இங்கே போட்டு புதிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணுற மாதிரி எங்கள் சகோதரர் பேசுகிறார் சூர்யா. என்ன புரிஞ்சுன்னு எனக்கு தெரியலை. நான் என்ன திரும்பி கேட்குறேன்னா, நீங்கள் மகாராஷ்டிரா, பீகார், ஊபி, மாப்பியெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல மனுஷனை காப்பாற்றுறதுக்கு தானே அரசியல், ஆட்சி அமைப்பு, அரசமைப்பும் அரசியலும் எதை நோக்கி பயணிக்குது? ஒரு உயிர் கூட இழக்கக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கணும்ல. அந்த உணர்வின் அடிப்படையில் தானே இது என்ன இருக்குது? தமிழ்நாட்டு இந்திய வரைபடத்தில் தமிழ்நாட்டை என்ன உருவிட்டீங்களா, இல்லை கிழிச்சிட்டிங்களா, தூக்கி போட்டிங்களா? இந்தியாவுக்கு ஆபத்துனோன்னே பிரிவினைவாதிகள் அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு ஆபத்துனோன்னே பாகிஸ்தான்லேருந்து 10 பேர் அடிச்சிட்டானோன்னே நாங்கள் ஓடி வந்து உங்களுக்கு குரல் கொடுக்குறோம். எங்கள் ஊரில் 10 பேர் செத்துட்டான்னா நாங்கள் என்ன ட்ரம்புக்கிட்டே மனு கொடுப்போம்? ஏன் இங்கே இருக்க உட்காந்து சூர்யாவிட்ட தானே கொடுக்குறோம். சூர்யாவோட தங்கச்சியோ இல்லை என்னோட தங்கச்சியோ, 2 தங்கச்சியில் ஒரு தங்கச்சி நீட்டில் செத்து போச்சுன்னா ஒரு விளக்கு கொடுன்னு 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் போராடுது. ஒரு விளக்கு கொடுக்கறதுக்கு மனசாட்சி இல்லை. மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கிட்டாங்களே. இருங்க சார், எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் ஒரு விளக்கு கேட்குறோம். என்ன நீங்கள் ஆட்சி, என்ன அதிகாரம், இதெல்லாம் என்ன? நீங்கள் என்ன ஏகாதிபத்தியமா? உங்களுக்கு கீழே நாங்கள் உட்காந்து மணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம்மா? என்ன சார் அர்த்தம் இதெல்லாம்? வார்த்தை பயன்பாடு சார். நாங்கள் வந்து அவங்கள கடவுளாக நினச்சி இங்கே கீழே பூஜை காட்டுறோமா, மணி அடிக்கிறோமான்னு சொல்கிறேன். நீங்கள் ஒன்றே தப்பாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏற்கனவே இப்படி தான் பல பிரச்சனை ஓடுது. நான் என்ன சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்குவோம். மனசாட்சிங்கிறதே பிஜேபிக்கு கிடையாது. மனசாட்சி இருந்தால் இப்போ இவர் சொன்னார் 543 வாக்குறுதிகளை கொடுத்தமே 7ஆம் நம்பரை காணோம், 10ஆம் நம்பரை காணான்னு. நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? வேற யார் கவலைப்படுறீங்க? இருங்க சார் வரேன். உங்களுக்கு என்ன களத்துல இருக்காங்க சார் வரேன், இருக்காங்க, எதிர்க்கட்சியா செயல்பட வேண்டிய கடமை இருக்கு. நீ சந்தோஷப்படு சார். நான் சொல்கிறேன் எதிர்க்கட்சியா செயல்படுதுன்னா வேற என்ன? நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேட்டுங்க சார், முழுசாக வாங்கிடுங்க சார். பிஜேபியும் எடப்பாடியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க. நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுங்க. அதனால எங்களுக்கு ஓட்டு போடாமல் போட்டோம், நீங்கள் ஓட்டை வாங்கிட்டு போயிடுங்க. நான் வேணான்னு சொல்லியே. நான் என்ன திரும்பி கேட்குறேன்னா, இவர் இப்போ பொய்யா ஒன்று ஒன்றா படித்து இதை நிறைவேற்றலை,
இதை நிறைவேற்றலன்னா இப்போ நான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டா நீங்கள் என்ன எல்லாருக்கும் கச்சை கழிச்சிட்டு எங்கள்கிட்ட சேர்ந்துருவீங்களா? இப்போ என்ன சூர்யா கச்சை கழிச்சிட்டு வந்துருவாரா? இதெல்லாம் வாதம் இல்லை. சந்தோஷப்படணும்ன்றீங்க. முதலமைச்சர் சொல்றது எல்லா இடங்கள்லயும் அரசின் சாதனைகள் அப்படின்னு என்னெல்லாம் பண்ணிருக்கோன்றதை கேட்டுதான் வாக்கு கேக்குறீங்க. சொல்லாத அத்தனை வாக்கு கேட்கிறப்ப இல்லைங்க அவங்க அதை செய்யலன்னு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல தான் நீங்க அதெல்லாம் போய் நீங்க தாராளமா சொல்லுங்க. நாங்க சொல்றோம், நீங்க பிஜேபி எங்களால் முடியாத ஒன்றை செஞ்சு காட்டினார் எடப்பாடி. ஏன்னா எங்களையும் சேர்த்து ஆடுறவன் பிஜேபி டெல்லி. அதனால் அப்படியே பிஜேபி தலைவர்கள் இங்கே இருக்க எச்ஜி சூர்யா போய் அப்படியே ஒரு தொகுதிக்கு 10 கோடி வாங்கிட்டு வந்துட்டார். தனிப்பட்ட முறையில் தமிழுக்கு நிதி வாங்கிட்டு வந்துட்டார். அவரு எதுவும் கிடைக்கலன்னா அவரு தனியாக போராடுறாரு. யாருக்கு தருங்க வரலாறு புயல் இருக்குது? வாழ்கிறதுக்கே நாங்கள் கூட்டணி சேர்ந்து போராட வேண்டிய நிலைமையில் இருக்கோம். சும்மா உட்காந்துக்கிட்டு அவங்க பிஜேபி ஒரு தேசிய கட்சி அவங்க உட்காந்து அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இங்கே இருக்க எதிர்கட்சியெல்லாம் கேட்பார்கள் வைப்பார்கள்னா எங்களால் செய்ய முடியாததை பிஜேபி என்ன ஸ்பெஷலாக நீ கொடுத்துட்ட நாங்கள் திரும்பி வைப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களை பற்றி நல்லா தெரியும். கொடுத்த வாக்குறுதியை அத்தனையும் நிறைவேற்றிட்டோம். நீட்டுக்கு கையெழுத்து போடுறோம்னா வந்தோம் உட்கார்ந்தோம். எங்களால் எந்த கையெழுத்து போட முடியும்? தமிழ்நாட்டில் மசோதாவை உருவாக்கணும் சட்டமன்றத்தில் கையெழுத்து ரத்துன்னு போட்டோம். நிறைவேற்றாத ஆள் யார்? அந்த ஃப்ராடை நாங்கள் ஓடி கண்டுபிடிக்கணும். நாங்கள் அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் ஏன் நீங்கள் தான் ரத்துன்னு சொன்னீங்களே, ஏன் ரத்து பண்ணலை, அந்த ரகசியம் என்ன, இதெல்லாம் கேட்குறீங்கல்ல. எங்களால் தான் முடியல. இல்லை இங்கே 10 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. சீக்கிரம் வாக்குறுதி கொடுத்தீங்க 2021 தேர்தலை எதிர்கொண்டது. வச்சுக்கோங்க சார், உங்கள் பாணியிலே வச்சுக்கோங்க சொன்னீங்க. உங்கள் பாணியிலே வச்சுக்கோங்க சார். எங்களுக்கு சீக்கிரட்டுன்னு தெரில, நாங்கள் விட்டுட்டோம். நீட்டுன்னு நிறைவேற்றலை. 10 பேர் செத்துக்கிட்டு இருக்கான். 50 பேராக செத்துட்டான். உள்ள இறக்கம் இல்லை, மனசாட்சி இல்லை. ஏன் நீங்கள் தான் போய் அதை நிறைவேற்றிட்டு வாங்கல. நாங்கள் உங்களை ஓட்டு போடுறோம். எதுக்கு சார் நீங்கள் கட்சி நடத்துறீங்க? இங்கே பாதி வேலை கொள்றதுக்கு மதவெறியில் இங்கே இருக்குது. முஸ்லீம் இருக்கக்கூடாது, கிறிஸ்டின் இருக்கக்கூடாது, ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்கணும், மத கலவரத்தை உருவாக்கணும். ஒரு பாய்க்கு நாங்கள் எம்பி ஆக்க மாட்டோம், ஒரு பாயை நாட்டில் வாழ விட மாட்டோம்னு இதெல்லாம் நாங்கள் போய் சொன்னால் இவங்களுக்கு இதை தவிர எதுவும் தெரியாது அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்களுக்கு நீங்கள்லாம் ஒதுக்குங்கப்பா. இங்கே இருக்க சிறுபான்மையை நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே மதசார்பற்ற கூட்டணியில் நாங்கள் இருக்கோம். இந்தியா கூட்டணிங்கிறது இந்தியாவுக்கு. தமிழ்நாடு தேர்தல் இங்கே எடப்பாடி அக்கா நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கட்சியாக நீங்கள் அங்கே வச்சுருந்துட்டு அவன் கட்சியே காப்பாற்றினா போகிறோம் பிஜேபியில்னு சொல்லி இப்போ எல்லாம் புரட்டு இங்கே திமுகவில் வந்து ஐக்கியமாகுது. நாங்கள் கவலையே பண்ணல. திமுகங்கிறது அத்தனை கட்சி வந்தாலும் இது இங்கே தாய் வீடுன்னு சொல்கிற தகுதி திமுகவுக்கு இருக்குது. பிஜேபிக்கு எவனாவது ஒருத்தன் போனால் இது என் தாய் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிற தகுதி பிஜேபிக்கு இருக்கா? சொல்ல முடியுமா? நான் திரும்பி கேட்குறேன். உடனே அவர் தேமுதிக அப்படிங்கிறாரு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கட்சியை காப்பாற்றிட்டோம். சிவப்பு எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை எடப்பாடி பிஜேபியில் அட வச்சுட்டாரு. அந்த கட்சியை காணான்னு தேடுறோம். அங்கே தலைவர்கள் தான் சார் கூட்டணியில் ஒரு 10-50 பேர் உயிரோடு இருக்காங்க. தொண்டர்கள் இல்லை. உங்களுக்கு திராவிட கட்சி சார். இப்போ என்ன போர்? வாரே தான். இப்போ நீங்கள் வார்னு போட்டுருக்கீங்க. வார் என்ன வார்? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் வார். வரைபடத்தில் நாங்கள் இருக்கோமா இல்லையா? இதான் வார். இங்கே தமிழன் ஆள்றதா இந்திக்காரன் ஆள்றதா? இங்கே தமிழ் பேசுகிறதா இந்தி பேசுகிறதா? இல்லை தமிழன் இந்த ஊரில் இருக்கணுமா இந்திக்காரன் மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியான தமிழ்நாடு எது மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நான் உங்களை கேட்குறேன் நேரடியா, எது மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனம்? எதிரியா பொய் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து இந்திக்காரன் 50 லட்சம் பேரை உள்ளே கொண்டு வந்து இறக்கி எலெக்ஷன் கமிஷனை உன் கையில் வச்சுக்கிட்டு எல்லா பள்ளியும் உள்ளே ஓட்டு போட விடுனா யாருக்கு எந்த ரைட்ஸ்? நிச்சயமா நம்ம சூர்யாட்ட பேசுவோம். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பதில்? அந்த குற்றச்சாட்டு இந்த வாக்குறுதிகளுக்குள்ளே போகாது. ஏனென்றால் வாக்குறுதிகள் பற்றி அவங்களுக்கு தெரியும். இது போன்ற இல்லாத புனைவுகள். நீட்டு ஒழிப்போம் முதல் கையெழுத்துலன்னு சொன்னாங்க. இறக்கம் இல்லையான்னு கேட்குறாரு உங்களை. இல்லை ஒழிப்போம் முதல் கையெழுத்துலன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க சொன்னாங்களா நாங்கள் மசோதா போடுவோம், மசோதா ஒத்துக்கிட்டா நீட் ஒழிப்பு? இல்லை அதோட ரகசியம் என்னன்னு கேட்கும்போது இப்போ உதயநிதி சொல்கிறாரு, நாங்கள் காங்கிரஸ் 2024 ஆட்சியில் வந்துடும் நினச்சோம், வந்ததுக்கப்புறம் ஒழிச்சிடலாம்னு நினச்சோம், அடுத்து எப்போ காங்கிரஸ் வருதோ அப்போ ஒழிக்கிறோம் அப்படின்னு. இது நிச்சயமா டிரான்ஸ்பரண்டாக கடந்து வந்த பாதை தெரியும். நீங்கள் அவர் கேட்குறது என்னன்னா, இத்தனை பேர் இறந்துட்டு இருக்கிறாங்களே, நாங்கள் விளக்கு கேட்குறோமே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்குறேன். இறப்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கான காரணம் இவர்கள் ஏற்படுத்திய பயம், இவர்கள் பண்ணிய சூழ்ச்சி. அனிதா அவர்களுடைய மரணத்திலிருந்து
நீட் தேர்விற்கு எதிர்த்து இவர்கள் செய்த அந்த பொய் பிரச்சாரங்கள், இன்றைக்கி இடஒதுக்கீடு ஒன்றுமே பாதிக்கப்படலை. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு நம்ம கொண்டு வந்திருக்கோம். தமிழக அரசாங்கமே நீட்டுக்கு கோச்சிங் கிளாஸஸ் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான தனியார் கல்லூரிகள் திமுகவினர் நடத்தக்கூடிய கல்லூரிகள். நீட்டுன்னு ஒரு தேர்வை எழுதி அதை பாஸ் பண்ணிட்டு வந்து சீட்டு கேளுனா இவங்க ஆட்கள் நிறைய பேரால் சீட்டு வாங்க முடியறதில்லை. அதனால் எனக்கு எந்த எக்ஸாமும் இருக்காது, எனக்கு ஃப்ரீயாக சீட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக திமுக குடும்பத்தினர், திமுக இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் நடத்தக்கூடிய ஒரு நாடகத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பலிகடா ஆக்குறாங்க. அதை மக்கள் இப்போ புரிந்து கொண்டாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், கடந்த 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அப்போ இங்கே நாட்டை யார் ஆண்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ இருக்க வாக்கு சதவீத வித்தியாசம்ன்றது, நாங்கள் 39% வாக்குகள், அவங்க 43% வாக்குகள் தான். ஒரு 30 தொகுதிகளை வெறும் 1,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தேர்தல் முடிவே மாறுச்சு. அப்போது அன்றைக்கி 5 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு நெருக்கமாக வந்த தேர்தல், இன்றைக்கி இவங்க 5 ஆண்டு காலம் மிக மிக மோசமான ஆட்சி, ஜனநாயகத்தையே நசுக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி. போராட்டம் யார் செய்தாலும் அதே வலிமை இப்போ இருக்குன்னு எடுத்துக்க முடியாதுல்ல சார்? ஏன் முடியாது? தேமுதிக ஒரு பக்கம் இப்போ திமுக கடந்த தேர்தலில் தனியாக தான் நின்னாங்க. இன்னொரு புறம் நீங்கள் கடைசி வரைக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு, ஓபிஎஸ் நிச்சயமா இந்திய கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அவருக்கு முதலமைச்சருடைய ஆட்சி மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துல அமித்ஷா ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னா எல்லா கூட்டணி கணக்குகளும் சரியாயிரும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. எந்த இடத்துல அப்படி இல்லை. இப்போ கடந்த முறை அமமுக டிடிவி தினகரன் தனியாக நின்றதுனால 21 இடங்களில் எங்கள் கூட்டணிக்கு வெற்றி பாதிப்பு இருந்தது. இன்றைக்கி அமமுக உள்ளே இருக்குது. தேமுதிக கடந்த முறை தனியாக தான், அது ஒரு தனி அணியாக அமமுகவுடன் போட்டியிட்டது. அவர்கள் இப்போ திமுகவுக்கு போயிருக்காங்க. இப்போது எங்கள் கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் வருவாரா, இன்னும் இருக்கக்கூடியவர்கள் வருவார்களா, இன்னும் காலம் இருக்குது தேர்தலுக்கு, இன்னும் 1 மாத காலத்திற்கு மேலே இருக்குது. அந்த முடிவுகள் எடுக்கப்படும் போது கணக்குகள் மாறலாம். ஆனால் இன்றைக்கி இவர்கள் சொல்வது போல் திமுக அப்படியே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எங்கள் கூட்டணி ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு இவர்கள் நினைத்திருக்கக்கூடிய பிம்பம் பொய்யானது அப்படின்ற கருத்து. ஏனென்றால் 5 ஆண்டுகள் இவர்களுடைய ஆட்சி ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. சொத்து வரியிலிருந்து, தண்ணி வரியிலிருந்து, பால் கட்டணத்திலிருந்து எல்லாத்தையுமே உயர்த்திய ஒரு ஆட்சி தான். மின்சார கட்டணம் கிட்டத்தட்ட 3 முறை உயர்த்தி இருக்கிறார்கள். இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிசிட்டி கிட்டத்தட்ட 300% உயர்ந்திருக்கின்றது. அதனால் எவ்வளவு தொழில்கள் மூடப்பட்டது அப்படின்றதெல்லாம் கூட நம்மளுக்கு தெரியும். அதனால் இவங்க பிரமாதமான ஆட்சி கொடுத்ததாக இவர்களே ஒரு மிதப்பில் இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் மக்கள் இவர்களுக்கான முடிவை கொடுக்க போகிறார்கள். இறுதி கருத்தாக எடுத்துக்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்து, தேர்தல் களம் எப்படியாக இருக்க போகிறது? அவங்களுக்கு தான் களம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். களம்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். அவர் காலேஜை பற்றி, ஸ்கூலை பற்றி, இதை பற்றியெல்லாம் கேட்டிங்க. நாங்கள்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம், நாங்கள் எங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுறோம். ஓப்பனாக எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுறோம். எங்கள் திமுகவில் இருக்க யாருக்கும் அந்த ஸ்கூல் வேண்டாம். நீங்கள் நீட்டுக்கு விளக்கு கொடுக்குறதுக்கு ரெடியான இப்போ மோடிக்கு ஒரு ஃபோனை போடுங்க, அமித்ஷா ஒரு ஃபோனை போடுங்க, டிஸ்கஸ் பண்ணி பேசி முடிச்சிடுவான். என்ன சார் வாதம்? நான் திரும்பியும் இன்னொரு ரொட்டீன் வரேன். எங்கள் கூட்டணியை பற்றி கவலையே படாதீங்க. முதல்ல உடையிறது அங்கே கூட்டணி இருக்கான்னு முதல்ல பாருங்கள். பிஜேபியே 2ஆக இருக்குது. பிஜேபியே 2ஆக இருக்குது. அண்ணாமலை ஒரிஜினல் பிஜேபி, அந்த பக்கம் டூப்ளிகேட் பிஜேபி, எடப்பாடி தலைமையில் ஒன்று பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை அங்கேயே ஓடுது. இதில் என்ன இருக்குது? மக்களுக்கு எதுவும் தெரியாமலாம் இல்லை. எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டில் சார், ஆள வேண்டிய தலைவனை தமிழ்நாடு மக்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. எங்களுக்கு அது போகிறோம். கொடுத்த வாக்குறுதியை மீறி கொடுக்காமலே தமிழ்நாடு முதலமைச்சர் அத்தனை திட்டங்களையும் கொடுத்துட்டோம். ஒரு வீட்டுக்கு வீடு 2 பயனாளி திமுகவோட பயனாளி இருக்காங்க. அந்த உணர்வு இருக்குது. தேவையான தலைவனை தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுக்கும். நிச்சயமாக சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்திருக்கிறோம் என்கிறது திமுக தரப்பு. மறுபுறத்தில் வாக்குறுதிகள் ஒன்றுமே நிறைவேற்றப்படவில்லை, களம் எங்களுக்கானது என்கிறது பாஜக தரப்பு. உண்மையில் மக்கள் தான் முடிவெடுக்கப் போகிறார்கள். ஜனநாயக திருவிழாவில் தங்களை ஆளக்கூடிய கட்சி எது, கூட்டணி எது என்பதை முடிவுகள் மூலம் தெரியவரும். அமர்வில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருவருக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.